Greetings to you in the name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். Let me invite your attention to the Bible. We are looking at Luke chapter 7 verses 36 to verse number 50. உங்களுடைய கவனத்தை லூக்காவது 7வது அதிகாரம் அதனுடைய 36வது வசனம் முதல் 50வது வசனத்துக்கு நேராக திருப்ப விரும்புகிறேன். Here we can see a wonderful incident where a sinful woman, she had an encounter with Jesus Christ. இங்கே தான் ஒரு பாவியாகிய ஒரு ஸ்திரீ இயேசுவோடு சந்திக்கிற ஒரு சம்பவத்தை காட்சியை தான் பார்க்க முடியும். Yes, we see a sinful woman forgiven by Jesus Christ. ஒரு பாவியான ஸ்திரீ இயேசுவால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதை பற்றி தான் நாம் பார்க்க முடியும். Let's read from verse 36. Then one of the Pharisees asked him to eat with him, and he went to the Pharisee's house and sat down to eat. நாம் 36வது வசனத்தை வாசிக்கும் போது பரிசேயர் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டிலே பிரவேசித்து பந்தி இருந்தார். So you can see that a Pharisee, he wanted Jesus to come to his home and to eat with him. So the location was the house of a Pharisee, and Jesus, he sat down to eat. பாருங்கள், அந்த பரிசேயன் இயேசுவை தன்னுடைய வீட்டிலே கூப்பிட்டு விருந்து கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். எனவே இந்த சம்பவம் நடந்த இடம் பரிசேயனுடைய வீடு. இயேசு அங்கு பந்தி இருக்கிறார். இயேசு அங்க இடத்துல ஒரு விருந்தாளியாக அழைக்கப்பட்டிருக்கிறார். So Jesus, you can see, he accepted the invitation to come to the home of this particular Pharisee. பாருங்கள், இயேசு அந்த பரிசேயனுடைய இன்விடேஷனை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்திற்கு வருகிறார். The question to you is, are you also ready to invite Jesus Christ to your home? That is, are you ready to open your heart to Jesus Christ? நீங்கள் உங்களுடைய இதயத்தை இயேசுவுக்கு திறப்பீர்களா? உங்களை ஏற்றுக்கொள்வீர்களா உங்களுடைய இதயத்திலே? If you call to him and if you repent of your sins and you accept Jesus Christ as your Lord and Savior, he will reside with you. Yes, he will never leave you nor forsake you. பாருங்கள், நீங்கள் அவரை கூப்பிட்டால் அவர் உங்களுக்குள் வருவார். உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். If you look at verse 37 and 38, you can see that one particular woman came to that house. பாருங்கள், 37, 38 வசனத்தை வாசிக்கும் போது ஒரு ஸ்திரீ அந்த வீட்டிற்குள் கடந்து வருகிறாள். And behold, a woman in the city who was a sinner, when she knew that Jesus sat at the table in the Pharisee's house, brought an alabaster flask of fragrant oil. பாருங்கள், அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து. Yes, you see that this woman, she was a sinner, and she was a woman in the city, and she was deemed a sinner. But she got some information. She somehow knew that Jesus Christ was nearby. பாருங்கள், இவள் ஒரு பாவியாகிய ஒரு ஸ்திரீ, ஆனாலும் இவளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. இயேசு என்னுடைய பாவங்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். Yes, he knew that Jesus was sitting at the table in the Pharisee's house. So she brought an alabaster flask of fragrant oil. We see that this woman knew that Jesus was sitting in the table in the Pharisee's house. பாருங்கள், அவளுக்கு தெரிந்திருந்தது இயேசு பரிசேயனுடைய பந்தியிலே அவளுடைய பந்தியிலே பந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் என்பது. So she brought an alabaster flask of fragrant oil. அதனால் தான் அவள் பரிமள தைலத்தை கொண்டு வருகிறாள். This alabaster flask of fragrant oil, this is indeed costly. Maybe she was rich enough to afford it. பாருங்கள், அது மிகவும் விலையேறப்பட்ட ஒன்று. நான் நினைக்கிறேன் அவள் அதை வாங்குவதற்காக அவளிடத்துல அந்த தேவையான பணம் இருந்தது என்று. Even though this lady was a sinner, she in fact found the Redeemer. பாருங்கள், அவள் பாவியாக இருந்தாலும் அதை விடுவிக்கிற ஒரு தேவனை அவள் அறிந்திருந்தாள். A sinner found somebody who could forgive the sins. பாருங்கள், அந்த பாவியாகிய ஸ்திரீ மன்னிக்கிற ஒருவரை கண்டுபிடித்தாள். This lady who was a sinner
She was in need. She wanted her sins to be forgiven. She had a need and she knew that Jesus could solve her problem. பாருங்கள், அவள் பாவியாக இருந்த போதிலும் எல்லாம் இருந்த போதிலும் அவளுக்கு ஒரு தேவை இருந்தது. முக்கியமாக அவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டி இருந்தது. அது இயேசுவால் கூடும் என்பதை அவள் அறிந்து கொண்டாள். Look at the emotions that she is going through. She anyway took an alabaster flask of fragrant oil. Do you want to know why she brought it? பாருங்கள், ஏன் அவள் அந்த பரிமள தைலத்தை கொண்டு வந்தாள் என்பதை உங்களுக்கு அறிய வேண்டுமா? We'll read from in verse 38. And she stood at his feet behind him, weeping, and she began to wash his feet with her tears and wiped them with the hair of her head. And she kissed his feet and anointed them with the fragrant oil. பாருங்கள், அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நினைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். The world told her that she was a sinner, but now you can see that she is repenting. She is standing at the feet of Jesus Christ and weeping. பாருங்கள், உலகம் அவளை ஒரு பாவியாக பார்த்த நேரத்தில் அவள் இயேசுவினுடைய பக்கத்தில் வந்து நின்று கொண்டு அழுது கொண்டு கண்ணீரினால் நினைத்து பாதங்களை முத்தம் செய்கிறாள். பாருங்கள், He was not a self-righteous person. She knew who she was. பாருங்கள், அவளுக்கு தான் யார் என்பதை நன்றாக அறிந்திருந்தாள் அவள். So what did she do? And she began to wash his feet with her tears. பாருங்கள், அதனால் தான் கண்ணீரினால் அவளுடைய பாதத்தை அவள் நனைக்கிறாள், கழுவுகிறாள். It was not with ordinary water. She wiped his feet with her tears. பாருங்கள், சாதாரண தண்ணீரினால் அல்ல, கண்ணீரினால் துடைக்கிறாள். Not only that, then she wiped them with the hair of her head. பாருங்கள், அதற்கு அப்புறமாக தான் தலைமயிரினால் அதை துடைக்கிறாள். And she kissed his feet and anointed them with the fragrant oil. பாருங்கள், தொடர்ந்தவள் இந்த பரிமள தைலத்தினால் பூசுகிறாள் காலை. Have you ever seen such humility anywhere? பாருங்கள், இவ்வளவு தாழ்மை நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கிறீர்களா? Have you ever even heard about anybody doing such a thing for anybody on this planet? பாருங்கள், யாருக்காவது இப்படி ஒரு செய்கையை செய்வதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? The world might point fingers at her saying that she is a sinner, but right now she is in front of somebody, the only one who can forgive her sins. உலகம் அவளை பாவி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே தன்னுடைய பாவங்களை மன்னிக்கிற ஒரு தேவ மனிதரிடத்திலே, ஒரு இயேசுவினிடத்திலே, தெய்வத்தினிடத்திலே அவள் வருகிறாள். This is an encounter of a sinner with a savior. பாருங்கள், அவள் இப்போது ஒரு இரட்சகரை சந்திக்கிறாள். In verse 39, we can see the reaction that happened. பாருங்கள், அந்த பரிசேயனுடைய அவருடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது என்பதை பாருங்கள். அதனுடைய 39வது வசனத்திலே, Now when the Pharisee who had invited him saw this, he spoke to himself saying, This man, if he were a prophet, would know who and what manner of woman this is who is touching him, for she is a sinner. பாருங்கள், அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாயிருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பாள், இவள் பாவியாயிருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். Did you notice that this Pharisee who invited Jesus, he did not speak this openly, but he was speaking to himself. பாருங்கள், அவன் வெளிப்பிரகாரமாக பேசவில்லை, அவன் தனக்குள்ளேயே பேசிக் கொள்கிறான். Yes, because this Pharisee, she knew who this lady was. He knew that she was a sinner, and he is thinking to himself, if Jesus is a prophet, wouldn't he know who this woman is? பாருங்கள், அவன் தனக்குள்ளே அவன் குழம்பிக் கொண்டு அவன் சொல்லுகிற வார்த்தை, இயேசு ஒரு தீர்க்கதரிசியாயிருந்தால் இவள் பாவியாயிருக்கிறாள் என்பதை அவள் ஏன் அறியாமல் இருக்கிறாள் என்று தனக்குள்ளே அவன் சொல்லிக் கொள்கிறான். Yes, he was thinking,
Is he really a prophet? If he was a prophet, he would definitely have the spirit of discernment. She would know whether this lady is a sinner or not. He was உண்மையிலே questioning. அவர் ஒரு தீர்க்கதரிசியா? அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தால் அவளை பற்றி நன்றாக அவர் அறிந்திருப்பாரே. But Jesus, he just answered. Look at this. He answered to the question that this Pharisee had in his mind. பாருங்கள், மனதுக்குள் எழுகிற கேள்விக்கே ஆண்டவர் பதிலை கொடுக்கிறவராக இருக்கிறார். Yes, God knows everything. Nothing is hidden from him. Even our thoughts, he knows it from afar. பாருங்கள், அவள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். தன்னுடைய எல்லா சிந்தனைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். Now Jesus, and in verse 40, now Jesus answered and said to him, Simon, I have something to say to you. So he said, Teacher, say it. இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். Now Simon, he did not know that Jesus had understood what he was thinking. பாருங்கள், அந்த பரிசேயனுக்கு என்ன சொல்ல போகிறார் என்பது தெரியாது. Now Jesus did not tell it openly, but he addressed it with a parable, with a story. அவர் நேரடியாக அதை சொல்லவில்லை, ஆனால் அதை ஒரு கதை மூலமாக, ஒரு உவமை மூலமாக அதை சொல்லுகிறார், சொல்ல வேண்டியவற்றை. Let's read from verse 41. And so Jesus said, there was a certain creditor who had two debtors. One owed 500 denarii and the other 50. அவர்கள் அந்த நேரத்தில் அவர் சொல்ற, ஒருவரிடத்தில் 2 பேர் கடன் பெற்றிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசு கொடுக்க வேண்டியதாயிருந்தது. So there were 2 debtors. One owed 500 denarii and the other 50. So the other person had 10 times more debt. பாருங்கள், அதாவது 2 பேர் கடன் பெற்றிருக்கிறார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசு, மற்றவன் 50 வெள்ளிக்காசு. அப்படியானால் ஒருவனுக்கு ஒருவனை விட 10 மடங்கு அதிகம். So verse 42. And when they had nothing with which to repay, he freely forgave them both. Tell me, therefore, which of them will love him more? பாருங்கள், அதனுடைய 42வது வசனத்துல, கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பா இருப்பான், அதை சொல்லென்றார். So in our present times, we can just imagine, maybe if somebody has borrowed 5 lakh rupees and another person has borrowed 50,000 rupees. பாருங்கள், இந்த காலகட்டத்தில் நான் இப்படி சிந்திக்கலாம். ஒருவர் 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறார், இன்னொருவர் 50,000 ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறார். Now both of them do not have any money to repay it, but the creditor, he freely forgave them both. ஆனால் 2 பேருக்கும் அதை கொடுப்பதற்கான வழி கிடையாது. ஆனால் அதை கடனை கொடுத்தவர் அவர்கள் 2 பேரை மன்னித்து விட்டார். Now the question is, which of them will love him more? இப்போது கேள்வி என்னவென்றால், அவர்களில் எவன் அந்த கடன் மன்னித்தவரிடத்துல அதிக அன்பா இருப்பான்? If I ask this question to you, you will definitely say the person who owed more. They will be more happy and they will be more thankful because that is the enormity of the debt. பாருங்கள், இந்த கேள்வியை நான் உங்களிடத்துல இப்போது கேட்டால் நீங்களும் அப்படித்தான் சொல்வீர்கள். யாருக்கு அதிகமாக இந்த கடன் கொடுத்த நபர் மன்னித்தாரோ அவரிடத்தில் தான் அந்த யார் அதிகமாக மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் தான் அதிகமாக நேசிப்பார்கள். So in verse 43, Simon was also a person like you. So he answered, Simon answered and said, I suppose the one who he forgave more. And he said to him, you have rightly judged. பாருங்கள், அதைத்தான் சீமோனும் சொல்லுகிறார். சீமோன் பிரதித்திரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிகம் அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தா என்று சொல்கிறார். Now with the simple parable or with the simple story, Jesus was able to instill sense into this Pharisee. பாருங்கள், அந்த சீமோனுக்கு ஆண்டவர் பதிலை அந்த ஒரு உவமை மூலமாக, அந்த ஒரு கதையின் மூலமாக எடுத்து சொல்கிறார். Yes, from verse 44 you can see how things unfolded. Then he turned to the woman and said to Simon, do you see this woman?
I entered your house. You gave me no water for my feet. But she has washed my feet with her tears and wiped them with the hair of her head. பாருங்கள் 44வது வசனத்துல ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து என் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். There were two people there. There was Simon the Pharisee and this woman who was a sinner. பாருங்கள், ஒன்று அந்த ஸ்திரீ, அந்த பாவியாக ரெண்டு சீமோன், ரெண்டு பேரும் இருக்கிறார்கள். You can see the attitude, the change in the attitude or the heart of these two people. Their reactions were different. பாருங்கள், இந்த ரெண்டு பேருடைய அந்த ரியாக்ஷனை பாருங்கள். ரெண்டு பேர் ஆண்டவரோடு பழகுகிற விதம் வித்தியாசமானது. This woman knew that she was a sinner. She really needed help from Jesus. The other person, maybe you can say he was self-righteous person. Maybe he was a Pharisee. He might have thought that he is privileged to invite Jesus. Other than that, there was not, that you can see the difference in these two people. பாருங்கள், ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலும் ரெண்டு வித்தியாசமான செயல்களை பார்க்க முடியும். அந்த பாவியாகிய ஸ்திரீயோ அவள் பாவம் செய்தாள் என்றாலும் ஆண்டவர் என்னிடத்திலே மன்னிக்கிறவர் என்று தன்னை தான், நான் ஒரு பாவி, என்னை ஆண்டவர் மன்னிப்பார், என்னை ஆண்டவர் மன்னிக்க போதுமானவர் என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறார். அதே நேரத்துல அந்த பரிசேயனை நாம் பார்த்துக் கொள்வோம். அவன் ஒரு சுய நீதிமானாக, தன்னை நீதிமானாக்கி கொள்கிற ஒருவனாக இருந்தான். ஆண்டவரை விருந்துக்கு கூப்பிடுகிற அவன் நீதிமானை போல அவன் நினைத்தான். My dear friend, this sinful lady, what did she do different? He washed the feet of Jesus with her tears and wiped them with the hair of her head. பாருங்கள், அவள் இயேசுவுடைய பாதத்தை கண்ணீரினால் துடைக்கிறவளாக இருந்தாள் அந்த ஸ்திரீ. From the moment Jesus entered the house and from the moment this woman, she came to the house, she did not cease to kiss the feet of Jesus several times. பாருங்கள், அவளுடைய பாதத்தை முத்தம் செய்கிறாள் அவள் பலமுறை. Why was it so? She was so desperate. She knew that she was unworthy. She knew that she was a sinner who needed repentance. பாருங்கள், அவளுக்கு நன்றாக தெரியும், எனக்கு தகுதி இல்லை, எனக்கு நிச்சயமாக ஒரு மன்னிப்பு வேண்டும் என்பது அவளுக்கு நன்றாக அறிந்திருந்தாள், உணர்ந்திருந்தாள். She knew that she lacked so many things. She could not claim that she was better than the Pharisee who had invited Jesus to this supper. Now we see that this lady, she knew that she was a sinner. She needed help. பாருங்கள், அவள் ஒரு பாவி, தனக்கு ஒரு உதவி தேவை என்பதை அவள் அறிந்தாள். Yes, she knew that Jesus was a savior. She knew that Jesus could help her. பாருங்கள், அவள் அறிந்திருந்தாள் இயேசு இரட்சகர், அவர்தான் எனக்கு உதவி செய்கிறவர் என்பதை அறிந்திருந்தாள். The other Pharisee, he was just playing a host. He invited Jesus to have food from his home. பாருங்கள், மற்றொருவன், அவன் தன்னை நீதிமானாக நினைத்தவன் இயேசுவை விருந்துக்காக வீட்டிற்கு அழைக்கிறான். Look at this. The man might see the outside. Man can see the external appearance, but Jesus, he sees the heart. பாருங்கள், மனிதனோ வெளிப்பிரகாரத்தை பார்க்க, ஆனால் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர் ஆண்டவராக இருக்கிறார். We can appear self-righteous among other people, but we cannot fool God. ஆனால் தேவனை, மற்ற மனிதர்களை நாம் நம்முடைய வெளி தோற்றத்தினாலே மயக்கலாம், நடிக்கலாம், அவர்களை பிரியப்படுத்த வைக்கலாம். ஆனால் தேவனை அப்படி நாம் வெளி தோற்றத்தை கொண்டு பிரியப்படுத்த முடியாது. In verse 46, you can see what was happening. Jesus is saying, "You did not anoint my head with oil, but this woman has anointed my feet with fragrant oil." 46வது வசனத்திலே அவள் இயேசு என்ன சொல்றார்? நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். My dear friend, a sinner, when she had an encounter with Jesus Christ, the Savior who can redeem her sins, she displayed her love, her affection like nobody ever did. பாருங்கள், அவள்
தன்னுடைய அன்பை மற்றவர்கள் யாரும் வெளிப்படுத்தாத விதத்திலே இயேசுவிடத்திலே வெளிப்படுத்துகிறாள். Her depths of sin were forgiven. She was so much indebted to God because He can forgive the high magnitude of sin that she was going through. பாருங்கள், அவள் செய்த பாவத்திற்கு தேவனுக்கு இடத்திலே அதிக கடனாளியாக இருந்தால், தேவனிடத்திலே அதிகமாக அன்பு செலுத்த வேண்டிய அவளுக்கு இருந்தது. In verse 47 we read like this: Therefore I say to you, her sins, which are many, are forgiven, for she loved much. But to whom little is forgiven, the same loves little. பாருங்கள், அதனால் தான் 47வது வசனம் சொல்கிறாய், ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி. My dear friend, maybe you're saying that, Lord, I am a sinner. I am the chief of sinners. My sins are so much. பாருங்கள், சொல்ல, என்னுடைய பாவம் மிகவும் கொடூரமானது, அது மிகவும் பயங்கரமானது. If that is your condition today, there is good news. The same Jesus who forgave the sins of this sinful woman is alive and well and ready to forgive you from all your sins. நீங்கள் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம், ஐயோ நான் செய்த பாவம் மிகவும் கொடூரமானதே, அந்த பாவியான ஸ்திரீயை மன்னித்த அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை மன்னிப்பதற்கு போதுமானவராயிருக்கிறார். The same loving grace of Jesus Christ is present even today. The same Jesus, He can still touch you and turn your situation. அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு இன்றைக்கும் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய பாவத்தை மன்னித்து அதை மாற்றுவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். Your sins are forgiven. Why? Because 2000 years ago at the cross of Calvary, He died for your sins. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக உங்களுடைய பாவத்திற்காக ஒருவர் மரித்து விட்டார். He had so much love for you that He stretched out His arms and He laid down His life for you. அவருக்கு உங்களிடத்தில் அதிகமாக அன்பு இருக்கிறது. அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார் சிலுவையிலே உங்களுக்காக. On that wretched cross, He was nailed. 3 nails, they could not hold Him. பாருங்கள், அவரை ஆணியினாலே சிலுவையிலே அடித்தார்கள். அது உங்களுக்காக. He was mocked. He was spat upon. பாருங்கள், அவரை பரியாசம் பண்ணினார்கள், அவரை மிகவும் வேதனைப்படுத்தினார்கள். Yes, a crown of thorns was put on the head of Jesus Christ and they mocked Him as a king. பாருங்கள், அவருடைய தலையிலே முள் கிரீடம் சூட்டியவரை பரியாசம் பண்ணினார்கள், அடித்தார்கள். He took your shame on the cross. பாருங்கள், உங்களுடைய எல்லா வெட்கத்தையும் அவர் சிலுவையிலே சுமந்து கொண்டார். Yes, they tore His clothes. He was put naked on the cross. He took your shame, my dear friend. பாருங்கள், அவருடைய வஸ்திரத்தை இரண்டாக கிழித்தார்கள், அவரை நிர்வாணமாக்கினார்கள், சிலுவையிலே விட்டார்கள். பாருங்கள், உங்களுக்காக, உங்கள் வெட்கங்களை மாற்றுவதற்காக அவர் சிலுவையிலே வெட்கமானார். He was beaten up for you. Yes, He was tortured. Yes, the skin came out. He took all those pain for you, my dear friend. அவர் பரியாசம் பண்ணப்பட்டார், அவரை மிகவும் வேதனைப்படுத்தினார்கள். எதற்காக? அது உங்களுக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக. This face of Jesus, it became unrecognizable. பாருங்கள், அவருடைய முகத்தை, அவருடைய ரூபம் கூட அறிய முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்ட அவருடைய முகத்தை வேதனைப்படுத்தினார்கள், அவ்வளவாய் அவரை தொந்தரவுப்படுத்தினார்கள். Yes, my dear friend, He suffered for you, for the redemption of your sins. பாருங்கள், உங்களுடைய பாவங்களுக்காக, உங்களுடைய பாவத்திற்காக தான் இப்படி நொறுக்கப்பட்டார், வேதனைப்படுத்தப்பட்டார். Instead of you being crucified on that cross, Jesus took it upon Himself. பாருங்கள், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார், எல்லா வேதனைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். He became a replacement for you at the cross, my dear friend. உங்களுக்கு பதிலாகத்தான் அவர் சிலுவையிலே பலியானார். Yes, He bled like a lamb, blood gushed out from Him. ஒரு அட்டை போல் அடிக்கப்பட்டார், இரத்தம் கொட்டி வெளியே வந்தது. The blood vessels were ruptured, the veins broke. அவருடைய எல்லா நரம்புகளும், எல்லா எலும்புகளும் உடைந்து போனது. Yes,
When a soldier pierced his side, the last drop of blood and water came out. பாருங்கள், ஒரு சேவகன் அவரை சரீரத்தில் ஈட்டியால் குத்தும் போது கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் வெளியே வந்தது. He gave it all. He paid it in full. அவர் முழுவதுமாக தன்னையே கொடுத்தார். You are purchased by the blood of Jesus Christ. நீங்கள் இயேசுவின் இரத்தத்தினாலே விலைக்கு வாங்கப்பட்டவர்கள். If you say sorry to God, that is repentance. நீங்கள் இயேசுவே சாரி என்னை மன்னியும் என்று சொல்வீர்களே, ஆனால் அதுதான் மனம் திரும்புதல். Yes, turn back, make a U-turn and decide to follow Jesus Christ all the days of your life. பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையை திருப்புங்கள், இயேசுவை பின்பற்றுவதற்கு ஆயத்தமாகுங்கள். Are you ready to say that? Yes, I will follow Jesus Christ all the days of my life. No turning back, no turning back. நீங்கள் இப்படி சொல்ல துணிவீர்களா? நான் இயேசுவை பின்னே போக துணிகிறேன், பின்னோக்க மாட்டேன் என்பதை சொல்ல துணிவீர்களா? If you believe that Jesus Christ is the one true God, and if you believe that he died on the cross for you, and he was buried, he was dead, he was buried, on the third day he came back from the dead, are you ready to confess Jesus Christ as your Lord and Savior? நீங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? அதை நீங்கள் அறிக்கையிடுவீர்களா? இயேசுதான் தெய்வம் என்றும் அவர்தான் என்னுடைய பாவத்திற்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்தார் என்பதை நீங்கள் நம்புவீர்களா? Whatever be the magnitude of your sin, whatever be the duration of the sin, whatever be the kind of sin, Jesus can forgive you. எப்படிப்பட்ட பாவமாயிருந்தாலும் ஆண்டவர் உங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். If Jesus can forgive this sinful woman, what about you, my dear friend? அந்த பாவியாகிய அந்த ஸ்திரியை இயேசு மன்னித்திருப்பாரேயானால் உங்களுக்கும் அவர் மன்னிப்பார். If Jesus did not mind the righteous Pharisee and in fact chose to forgive the sinful lady, what about you, my dear friend? அந்த பரிசேயனை கவனிக்காமல் அந்த பாவியாகிய ஸ்திரீயின் மேல கவனம் செலுத்தின ஆண்டவர் கவனிக்க மாட்டாரா? It doesn't matter if people around you are there taking up stones to stone you to death. Still, Jesus can forgive. In that case, when the lady who was caught in adultery was brought before Jesus, he forgave her. பாருங்கள், இது போலத்தான் ஒரு உபச்சாரியான ஸ்திரீ இயேசுவிடத்திலே பலர் கல்லறிய வேண்டும் என்று கொண்டு வந்தார்கள். இவள் பாவியான ஸ்திரீ, ஆனால் இயேசு அவளையும் நேசித்து அவளையும் மன்னித்தார். According to the Old Testament, according to Mosaic laws, she had to be stoned to death. ஆனால் நியாய பிரமாணத்தின்படி, பழைய ஏற்பாட்டின்படி அவள் கல்லறையப்பட வேண்டியவள். And that lady, she was caught in the act, she was caught in adultery. There was proof and she was brought. பாருங்கள், அவள் ஒரு பாவியான ஸ்திரீ என்பது, அவள் விபச்சாரியான ஸ்திரீ என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை என்றாலும் அவர் மன்னித்தாரே. There was eyewitnesses. Still, what happened there? பாருங்கள், அதற்கு பல சாட்சிகள் இருந்தது, ஆனால் அங்கு நடந்தது என்ன? The people who pulled her, they pulled her and brought her from the law and they put her in front of grace. The people who brought her, they in fact pulled her from the law of Moses and put her into Jesus Christ grace. பாருங்கள், அவர்கள் அந்த அவளை இழுத்து கொண்டு வந்தவர்கள் அந்த மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தில் அவளை இயேசுவுக்கு என்பதாக கொண்டு வந்தார்கள். That was the difference. That was the turning point. பாருங்கள், அதுதான் ஒரு திருப்பு முனை, அதுதான் ஒரு வித்தியாசமான காரியம். Yes, he was brought in front of the person who could forgive her sins. பாருங்கள், பாவங்களை மன்னிக்கிற ஒருவரிடத்திலே அவளை கொண்டு வந்தார்கள். In this chapter also we see that this lady who was deemed a sinner, she came to the house of the Pharisee, but the difference was Jesus was there. பாருங்கள், இவளும் இந்த பாவியாகிய ஸ்திரீயும் பரிசேயனுடைய வீட்டுக்குள்ள இருக்கானால் அங்கு இயேசு இருக்கிறார். Jesus could forgive the sins of the sinful lady. பாருங்கள், இயேசு அந்த பாவியான ஸ்திரீயினுடைய பாவத்தை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். In the same way, it doesn't matter who you are or what you are, what kind of sinner you are. The question is, are you in front of Jesus Christ who can forgive you?
நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக எந்த பாவிகளாக இருக்கலாம், ஆனால் இயேசுவுக்கு முன்பதாக நீங்கள் வருவீர்களே ஆனால் உங்களை அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். Right now, if you cry to Jesus Christ, if you are weeping like the same lady who cried in front of Jesus Christ, he will definitely hear your cry and he will heal you. He will forgive your sins. இந்த பாவியாகிய ஸ்திரீயுடைய அழுகையை, அவளுடைய அழுகையை கண்ட ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுடைய அழுகையை மாற்றுகிறவராக இருக்கிறார். This lady, she brought that costly alabaster flask of fragrant oil and broke it and poured it on the feet of Jesus Christ. பாருங்கள், அவள் அந்த பரிமள தைல குப்பியை கொண்டு வந்து அதை உடைத்து அவருடைய பாதத்தில் அதை துடைக்கிறாள், பூசுகிறாள். Are you ready to break your heart in front of Jesus and pour out your everything to Jesus Christ? உங்களுடைய இருதயத்தை திறந்து எல்லாவற்றையும் அவர் சமூகத்திலே எல்லா பாரத்தை ஊற்றுவதற்கு நீங்கள் தயாராகிறீர்களா? You can hide nothing from Jesus. He knows even your thoughts. உங்களுக்கு எதையும் அவரிடத்துல மறைக்க முடியாது. உங்களுடைய நினைவுகள் கூட, உங்களுடைய சிந்தனைகளை கூட அவருக்கு முன்பதாக உங்களுக்கு மறைக்க முடியாது. When Jesus sees your tears, he will wipe away your tears. அவர் உங்களுடைய கண்ணீர் யாவையும் துடைக்கிறவராயிருக்கிறார். When the world calls you names and calls you a sinner, Jesus, yes, what does he call you? He says that you are forgiven. பாருங்கள், இயேசு உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறவராயிருக்கிறார். When the world tries to take the stones and stone you, Jesus will say, yes, those who have not sinned, let them cast the first stone. பாருங்கள், உலகம் கல்லறிய பார்த்தது அந்த விபச்சாரியான ஸ்திரீ. ஆனால் இயேசு சொல்கிறார், உங்களிலே பாவம் இல்லாதவன் உங்களை கல்லறிய கடவன், அவளை மன்னிக்கிறார் அப்படி சொல்லி. We have all sinned and fallen short of the glory of God. வேதம் சொல்கிறது, நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக மாறினோம். Yes, but we have a high priest who can sympathize with us. Yes, who has compassion on us. ஆனால் நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர், நமக்காக இறங்குகிற, நமக்காக வாதாடுகிற, நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். Right now we compared and contrasted two incidents. One, a sinful woman who was forgiven in the house of that Pharisee, and the other, a woman who was caught in the act of adultery. Both were forgiven. பாருங்கள், நமக்கு ரெண்டு காரியத்தினுடைய வித்தியாசத்தை பற்றி நாம் பார்த்தோம். அதாவது ஒன்று, அந்த பரிசேயனுடைய வீட்டில இயேசு பந்தி இருக்கும்போது அங்கு வந்த பாவியான ஸ்திரீயை பற்றி. இன்னொன்று, பலர் கல்லறிய வேண்டும் என்று இயேசுவுக்கு முன்பதாக கொண்டு வந்த விபச்சாரியான ஸ்திரீயை பற்றி. Right now, are you saying that, Lord, I am a sinner. Lord, I repent. Forgive my sins. If that is you, right now, Jesus is ready to forgive you. He has forgiven you, my dear friend. He loves you. He loves you. He loves you. இப்பொழுது நீங்கள் இயேசுவே, நான் ஒரு பாவி, என்னை மன்னியும் என்று நீங்கள் சொல்வீர்களே ஆனால், நீங்கள் ஆண்டவரே என்னை மன்னிப்பீராக என்று நீங்கள் சொல்வீர்கள். ஆனால் இன்றைக்கே உங்களை மன்னிப்பதற்கு ஒரு போதுமானவராயிருக்கிறார். Read verse 48, 49 and 50. Then he said to her, your sins are forgiven. And those who sat at the table with him began to say to themselves, who is this who even forgives sins? Then he said to the woman, your faith has saved you. Go in peace. பாருங்கள், 48, 49, 50 வசனத்தை பார்க்கும்போது அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது கூட பந்தி இருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிறவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவர் ஸ்திரீயை நோக்கி உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். Right now, when you confess your sins and say to Jesus and you ask him to forgive you, and when he has forgiven you, there are still people around you who are still accusing you based on your past sins. பாருங்கள், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுமையானால் உங்களுக்கு சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை பார்த்து உங்களை வித்தியாசமாக பார்க்க தொடங்குவார்கள். And in those times they said, who is this who even forgives sins? The answer is, he is Jesus Christ, the Savior of the world. பாருங்கள், அந்த சுற்றி இருக்கிறவர்கள் சொன்னார்கள், பாவங்களை மன்னிக்கிறதற்கு இவன் யார்? ஆனால் உண்மை, இயேசு இரட்சகராக இருக்கிறார், பாவிகளை இரட்சிக்கிறவராக இருக்கிறார். What did Jesus say to the woman? Your faith has saved you. Go in peace. பாருங்கள், அந்த ஸ்திரீயை பார்த்து இயேசு என்ன சொல்றார்? விசுவாசம் உன்னை இரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ.
In the same way, Jesus has to say to you, your faith saved you. Go in peace. பாருங்கள், இந்த நாளிலும் இயேசுவோடு சொல்லுகிற வார்த்தை, சமாதானத்தோட போங்கள், சமாதானத்தோட போங்கள். Because of your sins and sinful life, you lost your peace of mind. நீங்கள் உங்களுடைய பாவ வாழ்க்கையினாலே சந்தோஷமான அந்த சமாதானமற்ற மனதை நீங்கள் இழந்து போயிருப்பீர்கள். But when you have an encounter with Jesus Christ, yes, your sins are forgiven, you will receive peace. ஆனால் தேவனோடு நீங்கள் சந்திக்கும் போது உங்களுக்கு அந்த சமாதானம் உண்டாகும், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். Yes, it is not an ordinary peace, it is peace that surpasses all understanding. அது சாதாரண உலகம் தருகிற பிரகார சமாதானம் அல்ல, நம்முடைய புத்திக்கு மேலான தேவ சமாதானம் அது. Yes, peace be with you. தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. My dear friend, this is the day that you have decided to turn back from your sin and to embrace Jesus Christ who has saved you. இந்த நாள் உங்களை தேவனோடு திரும்புகிற ஒரு நாளாக, இயேசுவின் பின்னே போக துணிகிற ஒரு நாளாக இந்த நாள் மாறட்டும். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிற நாளாக இந்த நாள் மாறட்டும். We saw how this sinful woman found her savior in the house of the Pharisee. நாம் பார்த்தோம், அந்த பரிசேயனுடைய வீட்டிலே அந்த ஸ்திரீ எப்படி இயேசுவை கண்டு கொண்டாள். We saw how she repented, how she gave every case to Jesus, how she wept, how she washed the feet of Jesus with her tears. எப்படி அவள் இயேசுவை சந்தித்தாள், எப்படி அவள் இயேசுவிடத்திலே ஈடுபட்டாள் என்பதை பற்றி எல்லாம் நாம் பார்த்தோம். We saw how she anointed Jesus with a fragrant oil. எப்படி அவள் இயேசுவை பாதங்களை கழுவி பரிமளத்தையும் பூசினாள் என்பதை பற்றி நாம் பார்த்தோம். We saw how the people there reacted to this act by this lady. பாருங்கள், இவருடைய அந்த செயலை மக்கள் அல்லது ஜனங்கள் எப்படி பார்த்தார்கள், எப்படி ரியாக்ட் பண்ணார்கள் என்பதை பற்றியும் நாம் பார்த்தோம். We saw how Jesus retorted or answered it with the parable of the two debtors or creditors. இயேசு எப்படி ஒரு உவமை மூலமாக அவர்களுக்கு பதில் சொன்னார், அவருக்கு சீமோனுக்கு பதில் சொன்னார் என்பதையும் பார்த்தோம். அதாவது ரெண்டு கடன்பட்டவர்களை வைத்து அந்த உவமையின் மூலமாக இயேசு பதில் சொல்கிறார். The one key word in this whole passage is this: your sins are forgiven. ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை, ஒரு கீயான ஒரு வார்த்தை, திறவுகோலான வார்த்தை, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. Second one, your faith has saved you. Go in peace. இரண்டாவது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போ. And we look to the Lord in prayer. Amen. Yes, நாம் எல்லோரும் ஜெபிக்கலாமா? Our loving Heavenly Father, we thank you for this wonderful time, Lord. We thank you for teaching us about your forgiveness. உம்முடைய மன்னிப்பை பற்றி எங்களோடு இந்த நேரம் மட்டும் பேசிக் கொண்டிருந்த நல்ல பாக்கியத்திற்காக நன்றி ஆண்டவரே. Lord, we accept that we have all sinned and fallen short of the glory of God. ஆண்டவர், நாங்கள் எங்களை ஒத்துக்கொள்கிறோம் ஆண்டவர், நாங்கள் எல்லோரும் தேவ மகிமையற்றவர்களாகி பாவிகளானோம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். Right now we come to your presence, Lord. We repent of our sins, Lord. We break open our hearts and we pour it out, Lord, just like an alabaster bottle, Lord. Lord, we give whatever we have to you, Lord. Lord, forgive us. ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்திற்கு முன்பதாக நாம் எழுகிறோம் ஆண்டவரே. இந்த ஸ்திரீ, இந்த பாவியான ஸ்திரீ உடைய சமூகத்துல சொன்னது போல நாங்களும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல நேரத்துல சொல்லுவோம், நாங்கள் பாவிகள் ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் பாவிகளா, அவருடைய கிருபை எங்களுக்கு வேண்டும், உங்களுடைய மன்னிப்பு எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. Lord, we pour out our hearts before you, Lord. Lord, we pour out everything before you, Lord. Lord, forgive us. ஆண்டவரே, எங்களுடைய இதயத்தை சமூகத்துல ஊற்றுகிறோம், எல்லாவற்றையும் சமூகத்துல ஊற்றுகிறோம், எங்களை மன்னியும். Lord, fill us with your peace. உம்முடைய சமாதானத்தால் எங்களை நிரப்புவீராக. Lord, thank you for forgiving our sins. எங்கள் பாவங்களை மன்னிக்கிறமைக்காக நன்றி. Lord, help us to lead a life that pleases you. Let your will be done in our lives, Lord. ஒரு சமாதான வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களை கிருபை தருவீராக. We ask this prayer in Jesus' mighty name. Amen. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். My dear friends, your sins are forgiven. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. Jesus Christ
has heard your cry and he has wiped away every tear. இயேசு உங்கள் கண்ணீரை பார்த்து துடைக்கிறவராயிருக்கிறார். Are you ready to proclaim the love of Jesus Christ to everybody around you? You know that there are so many people around you who still need a healing. பாருங்கள், இந்த நல்ல செய்தி உங்கள் சுற்றி இருக்கிறவர்களோடு நீங்கள் சொல்ல ஆயத்தப்படுகிறீர்களா? எத்தனை பேர் பல தேவைகளோடு இருக்கிறார்கள், பலருக்கு சுகம் தேவைப்படுகிறது. Spread the message about the Savior, Jesus Christ, who can forgive your sins. Yes, in fact, forgiven your sins. Have you accepted him as your Lord and Savior? பாருங்கள், இயேசுவை பற்றி இந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். அவர் மன்னிக்கிறவராயிருக்கிறார். அவருடைய பாவ மன்னிப்பை பற்றி நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். With this we close. You are forgiven. Your faith has made you well. Go in peace. இந்த வார்த்தையோடு நாங்கள் நிப்பாட்ட விரும்புகிறோம். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, விசுவாசம் என்னை ரட்சித்தது. சமாதானத்தோடு. Jesus loves you. Jesus loves you. இயேசு உங்களை நேசிக்கிறார்.